ஹாய் ஹண்ட்ரட் லவர்ஸ். இப்போ ரீசெண்டாக கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே எண்ணெய் ஊற்றி ட்ரெடிஷ்னலாக விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் விளக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் விளக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செல்லு தீர்ந்து போச்சுன்னா அதை மறுபடியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், காஸ்ட் ஆகும். அதே இந்த எலக்ட்ரிக் விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும், சேம் அதே கான்செப்ட் தான். பட் இதில் அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் நான் இப்போ 2-in-1 இந்த 2 விளக்கை நான் மேக் பண்ணியிருக்கேன் ரீசார்ஜபிளாக. இந்த 2 விளக்கோட மேக்கிங் வீடியோ லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் 2 விளக்கில் ஒன்று சின்ன அகல் விளக்கு, இன்னொன்று பெரிய விளக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன விளக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். பெரிய விளக்கு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ½ அன் ஹவர் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னாவே போதும். இந்த விளக்கோட யூனிக் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசார்ஜபிள் ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அடமழையிலே அணையாம மாதிரியும் என்ன காற்றடிச்சாலுமே சரி இந்த விளக்கு அணையாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த விளக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுபோக நம்மளில் பலர் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கேஸஸில் பார்த்தீங்கன்னா மழை வந்து அணைஞ்சு போயிடும், காற்றடிச்சா அணைஞ்சு போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும். அதுபோக வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி விளக்கத்தினால கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இந்த விளக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, விளக்கு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அதில் தண்ணி மட்டும் ஊற்றினீங்கன்னா போதும், சார்ஜ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு க்ளோ ஆரம்பிக்கும். இந்த விளக்கை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது சின்ன அகல் விளக்கு ஒன்று, பெரிய அகல் விளக்கு ஒன்று, அது போக 6 இண்டிகேஷன், அதாவது 6 எல்இடி, BC547 ஒரு டிரான்சிஸ்டர், அப்புறம் இது போல் ஒரு லித்தியம் பாலிமர் பேட்ரி. நெக்ஸ்ட்டு சார்ஜிங்காக இது போல் ஜம்பர் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். அகல் விளக்கில் இந்த மாதிரி 5 எல்இடியாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த BC547 அதில் எமிட்டரையும் பேசி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு சேஞ்சஸ்க்காக அது ரெண்டுமே பண்ணியிருக்கேன். பேட்டரியை இது போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக இன்புட்ஸும் அதோட அவுட்புட் ஒயரை ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்இடியை போகிற நம்ம கனெக்ஷன் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இது போல் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் கனெக்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது, இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். நம்ம பேட்டரியை நம்ம டிரான்சிஸ்டரோட கனெக்ட் பண்ணி சென்ஸ் பண்ண வச்சு இந்த இண்டிகேஷனை க்ளோ பண்ண வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில், அதாவது க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2க்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது குறைவான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா அந்த லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும், ரெசிஸ்டன்ஸை பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடியை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது சீரிஸ் கனெக்ஷன் கிடையாது, பேரலல் கனெக்ஷன். அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பேட்டரியை வச்சு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண உடனே எல்லாமே எரியும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு பேட்டரியோட பவர் பத்தாது, அதனால தான் நான் பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு எனக்கு நான் செக் பண்ணும்போது எனக்கு 4 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் வந்துச்சு. உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற டைமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம சர்க்யூட்டோட எல்இடியை கனெக்ட் பண்ணி நம்ம சென்ஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அதோட சென்ஸை நம்ம டச் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகுது இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சென்ஸ் ஒயர் க்ரீனையும் நான் பேட்டரியோட இன்புட் பாசிட்டிவை நான் டச் பண்ணும்போது பாருங்கள் எல்இடி க்ளோ ஆகும். உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறனால எல்இடியோட க்ளோ வந்து தெரியல. நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அதை ரெண்டையுமே டச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால க்ளோ வந்து ரொம்ப இலுமினேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட இலுமினேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட இலுமினேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன விளக்கில் நம்மளோட பேட்டரி செட்டப்பை அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய விளக்கோட இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா விளக்குக்கு அடியில் ஹோல்ஸ் போட்டு அது வழியாக எடுத்துக்கலாம். நம்ம பேட்டரியோட சார்ஜிங் இன்புட்ஸாக நான் சைடில் வந்து சிலிக்கான் போட்டு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்இடி மேலே அகல் விளக்குக்கு போகிற எல்இடியோட கனெக்ஷனை நம்ம மேலே எடுத்துக்கலாம். இப்போ அதில் தண்ணி நம்ம ஊற்றுனோம்னா அந்த இடத்துல சென்ஸ் பண்ணும் பார்த்திங்களா, அதுக்காக தான் நான் வந்து ஒயரோட எட்ஜை நான் சால்ட்ரிங் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அதோட காப்பர் வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா பிரிஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதனால தான் நான் இது போல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல அதை ரெண்டையும் விட்டு சிலிக்கான் போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது போல் உங்களுக்கு எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவு ஒயரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேணுங்கிற டைரெக்ஷன் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிட்டு வேணுங்கிற ஒயரை நம்ம உள்ளே தள்ளி சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விளக்குமே ஒன்று சேர்ந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே களிமண் விளக்குங்கிறனால இதை ஒட்டுறதுக்கு நம்ம எந்த ஒரு கம்முமே க்ளூ யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி க்ளூ கன்னை வச்சு சிலிக்கான் கோட்டிங் போட்டு அதை நான் ஒட்டுறேன். ஏன்னா நீங்கள் களிமண்ணை வந்து நீங்கள் ஃபெவிகால் இந்த மாதிரி எது போட்டிங்கனாலும் அது ஒட்டாது. டேப் அடிச்சிங்கனாலும் அந்தளவு உங்களுக்கு பார்க்க அந்தளவு நல்லா இருக்காது. இதுவே ஓரளவு தான் இருக்கும், பட் யூனிக்காக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தாட் இருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நான் ஒரு 30 ரூபா கொடுத்து அந்த விளக்க நான் வாங்கிக்குவேன்னு. பட் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மறுபடியும் அதை நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த விளக்கு வாங்கினீங்கன்னா ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் இதை ஒன்ஸ் மேக் பண்ணிங்கன்னா போதும். இதை எப்போ வேணாலும் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது ரீசார்ஜபிளுங்கிறனால. நம்மளோட சேனலோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணுறதும் சரி, அதை நம்ம ரீயூஸ் பண்ணுறது, அதாவது ரீசார்ஜபிளாக மாற்றுறது தான் நம்மளோட சேனலோட அட்வான்டேஜ். மேக்ஸிமம் நம்ம டிவி ரிமோட் எல்லாத்துக்குமே செல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதை நான் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிளாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய இன்னோவேட்டிவான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம மேலே போகிற இண்டிகேஷனையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கும் நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக இருந்தாலுமே இதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இந்த விளக்கை நான் மழை பெய்யும் போது யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாவே அது எரிஞ்சிருக்கு. அந்த வீடியோ கிளிப்பை நான் வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த விளக்கு மலையில் எரியும் போது கூட அது ஒரிஜினல் அகல் விளக்கு மாதிரி தான் இருக்கும். அதாவது நெருப்பில் எரியிற மாதிரி தான் இருக்கும். ஒரு எல்இடிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு கம்பல்சரி வராது. அதுபோக இந்த விளக்கு நீங்கள் எங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு எல்இடிங்கிற ஒரு தாட்டே வராது. ஒரு அகல் விளக்கு நெருப்பில் திரி போட்டு எண்ணெயில் எரியிற விளக்குங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு இது ஒரு எலக்ட்ரிக்கல் எல்இடி அகல் விளக்கு அப்படிங்கிறதே தெரியும். இப்போது நம்ம சுற்றியும் க்ளோ போட்டுக்கலாம். எங்கேயுமே தண்ணி வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது, அதுக்காக தான். ஏன்னா நம்ம களிமண் இதில் நம்ம தண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டினாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால லைட் ஆஃப் ஆகாது, எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு விளக்குக்குள்ளே தண்ணி போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ போட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் கடையில் நம்ம வாங்குகிற எலக்ட்ரிக்கல் விளக்கு அகல் விளக்கு அது பிளாஸ்டிக், அது ஒரு களிமண் விளக்கு கிடையாது. ஆனால் நான் மேக் பண்ணது பார்த்திங்கன்னா களிமண் விளக்கில் தான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்தாலுமே க்ளூ கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணலைன்னா அந்த விளக்குக்குள்ளே தண்ணி போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகறனால உங்களுக்கு இண்டிகேஷன் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் டச் பண்ணும்போது உங்களுக்கு க்ளூ ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? தண்ணியோட வால்யூம் கம்மியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு கம்மியாக க்ளோ ஆகுது. தண்ணி அதிகமாக பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உண்மையான அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வரும். இப்போ இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி அதில் மாற்றிட்டோம்னா வேறு கண்டெய்னர் மாற்றினோன்னே லைட்டு அமைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் கீழே எரிஞ்சிட்ருக்கிறது அம்மா எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சது. இது நம்ம மேக் பண்ண கஸ்டமைஸ் விளக்கு, எலக்ட்ரிக்கல் விளக்கு. இதில் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி பற்ற வைக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணியை ஊற்றுறேன். எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஃப்ளேம் காற்றுக்கு ஆடுது. பட் நம்மளோட ஃப்ளேம் ஆடலை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் எல்லாமே ஒன்று தான், யூனிக்காகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இது போல் பெரிய விளக்கை மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இது போல் சின்ன விளக்கை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதோட வீடியோ லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த விளக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இது அடமலையில் கூட அணையாமல் எரியும். சார்ஜ் இருந்து போச்சுன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.